ஆண்டுகளாக திமுக செய்த துரோகத்தை விட இந்த 4.5 ஆண்டுகள் நீங்கள் செய்தது அதிகம். கடைசியா ஒரே ஒரு நல்லதை மட்டும் செஞ்சுட்டு போயிருங்க. இன்னும் 8 மாதங்கள் தமிழக மக்கள் காத்திருக்க தேவையில்லை. நீங்கள் ராஜினாமா செய்துவிட்டு போய்விடுங்கள். இந்த கடைசி ஒரு நல்ல விஷயத்தையாவது இந்த மக்களுக்காக செய்யுங்கள். இந்த மக்கள் அடுத்து யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று அவர்களுக்கு தெரியும். சொத்து வேண்டாம், சுகம் வேண்டாம், பணம் வேண்டாம், தன்னுடைய உச்சத்தை வேண்டாம் என்று மக்களுக்காக நிற்கும் தலைவர் யார் என்று அவர்களுக்கு தெரியும். அந்த தலைவரை அவர்கள் தேர்ந்தெடுப்பார்கள். தயவு செய்து கடைசியாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வரலாறில் கண்டிப்பாக வரலாறு உங்களை தூற்றும். அந்த வரலாறிலிருந்து கடைசி ஒரு நல்லதை செய்துவிட்டு போங்கள். அது உங்களுக்கு நல்ல பெயரை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அமைதியாக இங்கே கலந்து கொண்ட அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது சட்ட போராட்டம் தொடரும். வருகை புரிந்த அனைவருக்கும் இந்த வாய்ப்பை வழங்கிய நமது தலைவர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி அண்ணா. தொடர்ந்து கண்டன உரை வழங்குவதற்காக கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் டாக்டர் அருண்ராஜ் ஐஆர்எஸ் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். 1996ஆம் ஆண்டு கலைஞர் அவர்கள் சட்டமன்றத்தில் சொன்னார், காவல்துறையின் ஈரல் முக்கால்வாசி அழுகிவிட்டது என்று சொன்னார். ஆனா இப்ப ஈரல் மட்டும் இல்ல, காவல்துறையின் இதயமும் மூளையும் முற்றிலும் அழுகிவிட்டது. காவல்துறையின் மூளையாக செயல்பட வேண்டிய முதலமைச்சர் அவர். சென்னை சிவானந்தா சாலை முழுவதுமே தாவேக்க தொண்டர்களின் தலைகளால் நிரம்பி இருக்கிறது. ஒரு வெள்ளம் போல் திரண்டு வந்திருக்கிறார்கள். அவர்கள் கட்சியின் தலைவர் விஜய் பங்கெடுக்கக்கூடிய முதல் ஆர்ப்பாட்ட களம் என்பதாலேயே அவர்கள் மத்தியிலும் இது ஒரு கூடுதல் முக்கியத்துவம் பெற்றிருக்கக்கூடிய நிலையில் இந்த ஆர்ப்பாட்டம் தொடங்கி நடைபெற்று வரக்கூடிய நிலையில் மேடையில் விஜயுடன் கூடியிருப்பது யாரெல்லாம் இந்த கஸ்டடி மரணங்களால் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களும் அவர்களுக்கான ஒரு மீடியா வெளிச்சத்தையும் தற்பொழுது ஊடக வெளிச்சத்தையும் தாவேக்க வழங்கியிருக்கக்கூடிய காட்சிகளை தான் நாம் திரையில் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து ஒரு சிறிய இடைவேளைக்கான நேரம். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இந்த தொகுப்பில் இணையலாம். உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் யார் சனிக்கிழமை தோறும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.